சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்தும் போது நாம் மகிமைப்படுத்துறோம். எப்பவுமே ஜபத்துக்கு உட்காரும் போது பாருங்க, நம்ம எடுத்த உடனே ஜபத்துக்கு போயிடக்கூடாது, விண்ணப்பத்துக்கு போயிடக்கூடாது. நாம் சோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த பலியின் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதனாலதான் 1000 ஸ்தோத்திர பலி. சரிங்களா? நாங்கள் எப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்தாலும் எடுத்த உடனே விண்ணப்பத்துக்கெல்லாம் போக மாட்டேன். ஜபத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோத்திரம் பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட காலையில் 4 மணி ஜபத்துலலாம் பார்த்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டு. அதுக்கப்புறம் பாட்டு ஜபத்துக்கு போக மாட்டோம். பாட்டு 3 பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வர்ஷிப், ஆராதனை. அதுக்கப்புறம் பைபிள் ரீடிங். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஜபக்குறிக்கு போவோம். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஒழுங்கு. சரிங்களா? எடுத்த உடனே ஏசப்பா எனக்கு அதை தாரு இதை தாரு எதையுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை தாரு நம்ம, ஏன்னா நமக்கு மைண்டா அப்படிதான் இருக்குது. உட்கார்ந்த உடனே ஏசப்பா எனக்கு அதை கொடுங்கப்பா, ஏசப்பா எனக்கு வீடு கொடுங்க, ஏசப்பா ஏசப்பா எனக்கு பணத்தை கொடுங்க, ஏசப்பா ஸ்தோத்திரம். எடுத்த உடனே இல்லை, நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது கர்த்தர் இறங்கி வருகிறார், நம் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம ஸ்தோத்திர பலி சொல்லி பழகிக்கொள்ள வேண்டும். அதனால தெரியலன்னா 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகம் இருக்கு, வாங்கி என்ன செய்யுங்க, நீங்க அதை பார்த்து சொல்லுங்க. சொல்ல சொல்ல பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பலி புக்கை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால நம்ம எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு தேவனிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களோ அந்த என்னை விட நீங்க அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துனீங்கன்னா என்னை விட உங்களை கர்த்தர் மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களை விட நான் அதிகமா சொன்னேன்னா உங்களை விட நான் தான் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. கஷ்டமா இருக்கு தானே? அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவன் நன்மை செய்வார். அப்ப என்ன, என் பாஸ்டர் விட நான் மீறி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை விட மீறின ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சொல்றாங்க, பாஸ்டர் அவரை விட நம்மளால ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா அதே ரேஞ்சுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அதனால அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாருங்க, நம்ம ஆசீர்வதிப்பார்.